காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரொமோ வந்திருந்தது. அதில் என்ன மொத்தம் வந்து 18 கண்டஸ்டன்ட் உள்ளே போயிருக்காங்க. இந்த ப்ரொமோவில் என்ன தெரிஞ்சதுன்னா, நமக்கு பிக் பாஸ் எல்லாம் என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆன உடனே இவங்க மார்னிங் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு நாமினேஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எவிக்ஷன்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்காரு போல் பிக் பாஸு. அதான் ட்விஸ்ட்டாக ப்ரொமோ வந்திருக்குது. பார்க்க செம்ம வைபாக இருக்குது. இந்த சீசன் செம்ம இதாக போயிட்டுருக்குது. இன்னமும் நம்ம இதுக்கு மேலே தான் என்ன நடக்க போகுதுங்கிறத ரெகுலராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டை பற்றி என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். நேற்று பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வரும்போது ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி உள்ளே போய் பிக் பாஸ் பார்த்துட்டு 2 வீடு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஒரு வீடு ஆண்கள் வீடும், ஒரு வீடு பெண்கள் வீடுங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு. இதில் அப்படி எப்படி போட்டி வரும், அது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மித்தபடி டாஸ்க்காக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னவா இருக்குன்னா, இது சமையல் கட்டு இதெல்லாம் வந்து இவங்க சைடு இருக்குது. யார் சைடுனா ஆண்கள் சைடு இருக்குது. பெண்கள் சைடு பெட்ரூம் எல்லாம் நீட்டாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் போட்டி இதாகும், சண்டையெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியுது. ஒரு நிமிடம் வந்து யோசித்து அவங்க முடிவெடுத்துருக்கலாம் பெண்கள். ஏன்னா சமையல் இது வந்து க்ரோசரி எல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா தான் அதை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அழகாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி நல்லா செம்மையாக போயிட்டுருக்கு. லைவ் போயிட்டு தான் இருக்குது. லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். மார்னிங் என்ன நடக்குது, மார்னிங்க்கு ஒரு வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டுருவேன். மார்னிங் டாஸ்க் என்ன, அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. அப்புறம் மதியம் டாஸ்க்கு, அப்புறம் ஈவினிங் என்ன சாங்ஸ் போடுறாங்களோ அது. ஓகேவா? அது எல்லாமே வீடியோ எல்லாம் ரெகுலராக வரும். நம்மளுடைய சேனலை உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கண்டு வரும். என்னோடய இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களை நம்பி தான் நான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ பண்ணுறேன். எல்லாமே பாசிட்டிவாக தான் ரிவ்யூ பண்ணுவேன். எந்த இடத்துல தவறு இருக்கோ அந்த தவறு சுட்டி காட்டுவேன், அவ்வளோதான். தவிர்த்து அவங்கள ஓவர் டாமினேட் பண்ணுற மாதிரி நான் விஷயம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது பண்ணவே கூடாது. நானாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, அதை பண்ணவே கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வேர்ட்ஸுக்கு அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணி சொல்லணுங்கிறது 2 விதமாக சொல்லணும். அப்போனா தான் அது அவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ரெகுலராக என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.